என் பேர் வந்து ஸ்ரிங்கா. என் பேர் வந்து மித்ரா. நாங்கள் வந்து ரெண்டு சார்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். ஒன்று வந்து எக்கானமி பற்றி. நான் இப்போ 8th படிக்கிறேன். நான் வந்து கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ளே இந்தியன் எக்கானமி செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறிடும். அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியாக இந்தியன் எக்கானமி மாறிடும்னு எழுதியிருக்கேன். இன்னொரு சார்ட்டில் வந்து நாங்கள் என்ன போட்டிருந்தோன்னா, நாங்கள் ஓட்டு போடும் போது கண்டிப்பாக தாமரை வந்து தமிழ்நாட்டு முழுவதும் பூத்துரும் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ஐடியா எங்கே யார் சொன்னது, எப்படி வந்துச்சு? நாங்கள் வந்து பிஎம் மோடி இங்கே வராருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது பார்த்துடணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ எங்களுக்கு வந்து அங்கிள்னால பாஸ் கிடச்சிது. பாஸ் கிடச்சதுக்கப்புறம் ஏதாவது யூனிக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி சார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆர்எஸ்எஸ்லாம் போய் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிஎம் மோடிஜியை. அதனால நீங்கள் ஆர்எஸ்எஸ் இருக்கீங்களா? இல்லை அந்த கேம்ப்பு போயிருந்தோம். அதான் ஆர்எஸ் கேம்ப் போயிருந்தீங்களா? என்ன சொல்லி கொடுத்தாங்க? நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்தியாவோட எல்லா இம்பார்ட்டன்ஸ், கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க? அது நிறையா சொல்லி கொடுத்தாங்க. ஜான்சி ராணி பற்றி, அகல்யாபாய் பற்றி, எல்லா ராணிகள் ராஜாக்கள் பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் இது எழுதி கொண்டு வரும்போது போலீஸ் என்ன சொன்னாங்க? அதில் அங்கே அவருக்கு எடுக்கிறாரு. அவரே என்ன கூப்பிட்றாங்க. என் பேர் நவீனுங்க. இயற்கை வேளாண் பொருளெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன். இந்த பாப்பா ஸ்ரிங்காவுக்காக தான் அந்த கம்பெனி ஆரம்பித்தாங்க. எப்படி ஆரம்பித்தாங்கன்னா குழந்தைகளுக்கு நிறையா வந்து கலப்படப்பட்ட பால் தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த குழந்தை பிறந்து தாய்ப்பால் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா மாட்டுப்பால் பார்க்கும்போது கரெக்டான சோர்ஸ் கிடைக்காதனால இது மாதிரி எத்தனை குழந்தைகளுக்கு வந்து நல்ல பால் கிடைக்கலன்னு சொல்லி ஆரம்பித்தது தான் ஒரு நிறுவனம். அது இவங்க அப்பா அம்மா தான் நடத்திட்டு வர்றாங்க. கூடவே இயற்கை விவசாய பொருள் எல்லாம் வில்ஃப்ரெஷ்ங்கிற பேரில் கோயம்புத்தூருக்குள்ளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் இவங்க அப்பா அம்மா அவங்க தான் நடத்திட்டு வர்றாங்க. அந்த ஒரு ஆர்வமாகத்தான் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க. கிளாஸ்மேட்